மிஷனரிகள் மட்டும் இல்லாட்டினா இந்தியா இடுகாடாக, அதாவது சுடுகாடாக இருந்திருக்கும் அப்படின்னு கூறியவர் தந்தை பெரியார். ஏன்னா இந்தியாவுல மிஷனரிகள் சாதிச்சது ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, அது எக்கச்சக்கமான சாதனைகள் இருக்குதுங்க. பென்னி குயிக் அப்படின்ற மிஷனரி முல்லை பெரியார் அணைய கட்டினாருங்க. சிடி ஸ்டட் போன்ற மிஷனரிகள் தேயிலை செடிகளை கொண்டு வந்து தேயிலை தோட்டங்களை உருவாக்குனாங்க. மிஷனரி கிரகாம் ஸ்டைன்ஸ் யாருமே தொடாத குஷ்டரோகிகளை தொட்டு பராமரிச்சாருங்க. ராபர்ட் டி நோப்லி, வீரமாமுனிவர், பீட்டர் பர்சிவல், கலெக்டர் எல்லிஸ் துரை, ஜி.யு. போப் ஐயர், ஜோகன் பிலிப், சீகன் பால்க் இவங்க எல்லாம் தமிழ் மொழியோட பாதுகாப்புக்காகவும் அதனோட பெருமையை உலகறிய செய்யவும் அரும்பாடுபட்டு இருக்கிறாங்க. மிஷனரி ரானியஸ் சிறை கைதிகளுக்குன்னு நல்வாழ்க்கைய உருவாக்குனாருங்க. 100க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை தென்னாட்டுல உருவாக்குனாருங்க. மிஷனரி ரானியஸ் அது மட்டும் இல்லாம ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் உருவாக்குனாருங்க. மிஷனரி ரிங்கல் தோப்பே பெண்கள் மாராப்பு சேலை அணிய இருந்த தடைய நீக்கிறதுக்காக அரும்பாடு பட்டாருங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர வழிவகை செய்தாருங்க மிஷனரி ரிங்கல் தோஃபே. அடுத்ததா மிஷனரி வில்லியம் கேரி சதி என்னும் உடன்கட்டை ஏறும் கொடிய பழக்கத்தை ஒழிக்க பாடுபட்டாருங்க. பெண் மருத்துவ கல்விக்கு வித்திட்டு மருத்துவமனையை உருவாக்கியவர் தான் மிஷனரி ஐடா ஸ்கைடர் அம்மையார். ஓலை சுவடுகள்ல தவழ்ந்த தமிழ அச்சில ஏத்தி புத்தகங்களை அச்சடிக்க உதவியவர் தான் சீகன் பால் அப்படின்ற மிஷனரி. தரங்கம்பாடியில இவர் தான் பெண்களுக்கான முதல் தமிழ் பள்ளியை உருவாக்குனாரு.